Class 12 important questions, chapter 6, question number 19. Find the torque of the resultant of the three forces represented by minus 3i vector plus 6j vector minus 3k vector, 4i vector minus 10j vector plus 12k vector and 4i vector plus 7j vector acting at the point with the position vector 8i vector minus 6j vector minus 4k vector about the point with the position vector 18i vector plus 3j vector minus 9k vector. Solution. என்னதான் given பாருங்க, given at the point கொடுத்திருக்காங்க. at the point என்ன கொடுத்திருக்காங்கன்னா இத பாயிண்ட் ஃபார்முலா எழுதிரும் 8 minus 6 minus 4. அப்புறம் about the point கொடுத்திருக்காங்க, அதையும் எழுதிருவோம். about the point என்ன கொடுத்திருக்காங்கன்னா இத பாயிண்ட் ஃபார்மட்ல 18, 3, minus 9 சொல்லிடலாம். இப்போ நம்ம particles position vector கண்டுபிடிக்கணும். இந்த particles position vector at any point r vector is equal to, இதுக்கு ஃபார்முலா எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம், at the point minus about the point சொல்லியிருக்கோம். அப்போ எழுதுறேன், at the point means through the point னு சொல்லலாம், minus about the point. அப்ப equal to at the point நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8 minus 6 minus 4, அடுத்து minus about the point வந்து 18 3 minus 9. அப்ப இத முதல்ல பிராக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். இது minus 18 i வெக்டர் வரும், இது minus 3j வெக்டர் வரும், இது minus into minus plus 9k வெக்டர் வரும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 8 minus 18 வந்து minus 10i வெக்டர், minus 6 minus 3 வந்து minus 9j வெக்டர், minus 4k plus 9k plus 5k வெக்டர் வரும். இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது மூணு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணாதான் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ். அப்போ given 3 forces are F1 vector is equal to minus 3i vector plus 6j vector minus 3k vector. F2 vector is equal to 4i vector minus 10j vector plus 12k vector. அடுத்தது F3 vector is equal to 4i vector plus 7j vector. இந்த மூணையும் ஆட் பண்றோம், டோட்டல் ஃபோர்ஸ் அதுதான் நம்ம F vectorனு வைக்கிறோம். F vector is equal to மூணையும் ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இது 4 plus 4 8, 8 minus 3 வந்து 5i vector வரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு minus 10 இருக்கு, இங்க ஒரு 7ம் 6ம் ஒரு 13 வரும். 13ல இருந்து 10 minus பண்ணா 3j vector. அப்புறம் இங்க 2 தான் இருக்கு, 12 minus 3 வந்து plus 9k vector. ஆக ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டார்க் கண்டுபிடிச்சிடலாம். we know that torque tau is equal to formula r cross f. கிராஸ் ப்ராடக்ட்னாலே நமக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து ijk போடணும். அப்போ tau is equal to டிட்டர்மினன்ட் போட்டு i vector j vector k vector. அதுக்கப்புறம் செகண்ட் ரோல r ஓட காம்பனன்ட்ஸ் வந்து minus 10 minus 9 plus 5. அடுத்தது f ஓட காம்பனன்ட்ஸ் வந்து 5 3 plus 9. இதை எக்ஸ்பேண்ட் மட்டும் பண்ணிடலாம். ஈக்குவல் டு i vector into ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் 9 9s are, அப்போ minus 81 வருது, மைனஸ் அடுத்தது 5 3s are 15 plus 15 வருது, நீங்க minus 15 போடணும். இப்போ செகண்ட் டைம் சைன் மாத்தணும், minus j vector into பிரின்சிபல் பாருங்க minus 10 9, அப்போ minus 90. அடுத்து 5 5s are 25 plus 25 வருது, minus 25 போடணும். ரெண்டாவது டைம் எப்பவுமே சைனை மாத்திடணும். இப்போ அடுத்தது k vector into 10 3s are, அப்போ 10 இல்லைன்னா minus 30 வருது. இது 9 5s are minus 45 வருது, நம்ம plus 45 போடணும். இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். அப்போ i vector into இது ரெண்டையும் ஆட் பண்ணா minus 96 வருது, minus j into 1925 ஆட் பண்ணா minus 115 வருது, plus k vector into இது ரெண்டையும் ஆட் பண்ணா plus 15 வருது. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடுவோம். minus 96 i vector, இது minus into minus plus ஆயிரும், plus 115 j vector, இது plus 15 k vector. That's all.